வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ராகு கேதுவை பத்தி நிறைய கேள்விகள் இன்னைக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் ராகு கேதுங்கிறது நம்ம ஜாதகத்துல எங்க இருக்குது, எங்க இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இப்ப நம்ம பொதுவுடைமூர்த்தி சார் குருஜி அவங்க பேசியிருப்பாங்க. ராகு நீர் ராசிகளில் அமர்வதுங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்கிறது சொல்லியிருப்பாங்க. கடகராசியில ராகு இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. விருச்சிக ராசியில ராகு இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது. மீன ராசியில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ராகுங்கிறது பாம்பு, சர்ப்பம். இந்த சர்ப்பம் தண்ணியில் விட்டால் எப்படி இருக்கும், அதோட போக்கில் போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கூட கண்ட்ரோலாக இருக்காது. தான் மனம் போல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு வழி எங்கே கிடைக்குதோ அதை பார்த்து அப்படி போயிட்டே இருக்கும். இது ஒரு வாழ்க்கை முறைக்கு சரியான ஒரு தன்மையான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் அங்கே வைக்கணும். பொதுவாகவே ராகு ஒரு ஜாதகத்தில் நல்ல பாவங்களில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாருமே இல்லாமல் அவங்க திட்டமிடுதல், அவங்களுடைய செயல்கள்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க முயற்சி பண்ணக்கூடியதுங்கிறத விட அந்த வழி திறந்து விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். யாருமே எட்ட முடியாத ஒரு உயரத்தில் அடையக்கூடிய ஒரு நிலைங்கிறது இந்த ராகுவுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த தொலைத்தொடர்புகள், கம்யூனிகேஷன் லெவல்ங்கிறது ராகு. இந்த யூடியூபு அதெல்லாமே ராகு தான். உங்களுக்கு ராகுவுடைய அந்த கும்ப லக்னம், மிதுன லக்னம், அதே மாதிரி துலா லக்னக்காரங்க யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு நல்ல நிலையில் அந்த வருஷ பலன்களில் பலனை கொடுக்கிறார். இந்த ஒரு வருஷத்தில் யூடியூப் சேனலுங்கிறது அவ்வளோ ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்கள் ஜாதகப்படி இந்த 3 லக்னங்கள் போகும்போது நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய அந்த 3ஆம் பாவகம் எது சார்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சிலருக்கு கோவில் படம் போட்டால் தான் அந்த யூடியூப்ங்கிறது ஓடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சாதான் அந்த யூடியூப்ங்கிறது ஓடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸோட வீடியோஸ் போட்டால் தான் யூடியூப் ஓடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடி தடி சண்டை போட்டால் தான் யூடியூப்புங்கிறதே ஓடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோஸு, அதோட பிக்சர்ஸு, அது சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு யூடியூப்பில் நல்லாயிருக்கும். சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஊர் இல்லைன்னா அந்த ட்ரேடிங் பற்றி அந்த மாதிரி தகவல்கள் அப்படிங்கிறது யூடியூப் இருக்கும். நம்ம ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். இந்த ராகு எனக்கு எந்த பாவகத்தை செயல்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். உதாரணமாக அவர் 3ஆம் பாவகத்தில் செயல்படுத்துகிறாருன்னா அந்த யூடியூப் சேனல் எனக்கு சூப்பராக இருக்கும். அதற்கு என்னுடைய 3ஆம் பாவகம் சார்ந்த நிகழ்வுகள், உதாரணமாக 3ஆம் பாவக அதிபதி சனி பகவானாக இருந்தால் அந்த வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அவங்க கம்யூனிகேட் அப்படிங்கிறது பண்ணணும். இதில் லாபம் இருக்குமானா போக போக அவங்களுக்கு லாபம்ங்கிறது வரும். ஆனால் அவங்கள அந்த ஒரே ஊரில் ஒரு வருஷத்தில் கோடீஸ்வரர்னு சொல்லுவாங்க இல்லவா, ஒரு படத்தில் அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைங்கிறது இந்த வருடத்தில் ராகுவிற்கு இருக்குது. 2026இல் ராகு சிறந்த பலன்களை கொடுத்துள்ளார். யூடியூப் சம்பந்தப்பட்ட சேனல் உங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருந்ததுன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சில இடங்கள்ல இந்த ராகு தான் இந்த பித்ருக்கள், அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அவங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு ராகு கேதுவை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல ராகு சம்பந்தப்பட்டால் மட்டுமே அதை பார்க்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ராகுங்கிறது பிரம்மாண்டம். ராகுங்கிறது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குமானா சர்டன் ஆஃப் செகண்ட்ல உங்களை அங்க கொண்டு போயிடும். அது முடியும் போது நல்லா இல்லைன்னா திருப்பி அதுவே உங்களுக்கு கொண்டு வந்துடும். இந்த கோச்சார கிரகங்கள் நிகழ்வுகள்னால் அது நம்மளை குறைச்சும் காட்டும் அப்படிங்கறத அங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எதை நான் எந்த காலகட்டத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிந்து கொண்டு செய்வதுங்கிறது சிறப்பு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ராகு கேது ஐயையோ இது சுருக்கும், இது நம்மளை தன்மையை சுருக்கிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய ஜாதகப்படி எனக்கு ராகு பகவானோ கேது பகவானோ நல்ல நிலையில இருந்தாங்கன்னா, உதாரணமா கேது பகவானாக இருந்தார்னா என்ன ஆன்மீக வழியில நிறைய கொண்டு போவாரு. கோவில் கோவிலா சுத்த வைப்பாரு. நான் உடுத்திருக்கிற உடையிலேருந்து பண்ணியிருக்கிற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் அவர் என்னை மாற்றி எனக்குள்ள ஒரு மன நிம்மதிங்கிறது கொடுத்து அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எனக்கு அதிகமாக என் மனசுக்குள்ள கொண்டு வர வச்சு நிறைய தகவல்களை கொடுத்து என்ன ஒரு உயர்ந்த நிலைக்கு கேது தள்ளுவார். அதுதான் சுருக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற வேர்டு. இன்னைக்கு எல்லாருமே அந்த வார்த்தையை
தவறாக புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்ப கடன் இருந்ததுன்னா கடன் சுருக்குமா, நோய் இருந்ததுன்னா நோயை சுருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த ராகு கேது 6ஆம் பாவகத்துல 8ஆம் பாவகத்துல மாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. அது இருந்ததுன்னா, நமக்கு நோய் வந்ததுன்னா அது வெளியில தெரியாத வண்ணம் உடல்கள்ல அது இருந்து இந்த ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில கொடுக்கும். என்னுடைய ALP லக்னத்திற்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா அதை கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத மாதிரி குறிப்பெழுதி வச்சுக்கோங்க. ராகு கேது உங்களுக்கு வந்து நிறைய நல்லதுகள் செய்வாங்க. எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் ராகு அமர்ந்த பாவகத்தை வைத்து அந்த பாவகம் செயல்படுத்தினால் மட்டுமே அது செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.